ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். லிவர்பூல் 4 டாட்னம் 3. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கேம்? நோ 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 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3-0 லீட். ஓகே, நம்ம போய் ஜாலியா ஏதோ வேலை பண்ணிட்டு வந்து திரும்பி போடுவோம் அப்படின்னு போலான்னு கால் எடுத்து வெளியே வச்சா 3-1. ஓ ரைட், ஓகே, நம்ம பசங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தோணுச்சு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் எனக்கு வந்து யாரோ சொல்லுவாங்கல்ல, அந்த ஏதோ ஒரு பொலிட்டிஷியன், எனக்கு ஆத்திரங்கள் வருது அப்படிம்பாருல, யாரோ சொல்லுவாங்க, எனக்கு அது யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. விஜயகாந்த் சொல்லுவாப்லையா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையா எனக்கு அப்படிதான், டேய் இதெல்லாம் எப்படிடா கோச் பண்றது? இதை கோச்சே பண்ண முடியாதுடா, முட்டாள்தனமா நோ மேன்ஸ் லேண்ட்ல நிக்கிறதெல்லாம் எப்படிடா கோச் பண்றது அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா 3-1 வந்த போது எனக்கு தெரிஞ்சது, நம்ம மட்டும் இன்னும் ஒண்ணு போடலைன்னா கண்டிப்பா டிரால தான் போய் முடியும் அப்படின்னு. அதேதான் 3-2 ஆச்சு. அப்பவே நினைச்சேன், சரி ரைட், இன்னைக்கு டிரா தான் அப்படின்னு. சிறப்பா பண்ணிட்டானுங்க. ஆமா ஆமா. ஸோ அதான் 4-3 ரிசல்ட். யார் யார் கோல்? கர்டிஸ் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் கோல், அதுக்கப்புறம் ரெண்டாவது கோல் வந்து யாரு டியாஸ். லூயிஸ் டியாஸ், கரெக்ட், லூயிஸ் டியாஸ். அப்புறம் சாலா பெனல்டி, அதுக்கப்புறம் ஃபைனலா டியோகோ ஜோட்டா கோல். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லுங்க, ஏன்னா இந்த எபிசோட்ல நிறைய இருக்கு பேசுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கோல்ஸை வந்து நான் பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. டிஸ்கஸ் பண்றதுன்னா நம்ம வந்து டாட்டனம் ஹாட்ஸ்பர் ரிவ்யூ பண்ணுவோம். ஆமா, அதுதான் நானும் நினைச்சேன். ஆமா, இல்ல, ஏன்னா நான் கூட இப்பதான் இது ரெக்கார்டிங் நேத்து பார்த்தேன் ஹைலைட்ஸ் திரும்ப. அப்புறம் இப்ப ரெக்கார்டிங் முன்னாடி சரி நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா, ஏன்னா அந்த கோல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து லைக் வி டுக் அட்வான்டேஜ் ஆஃப் தர் மிஸ்டேக்ஸ் தான் சொல்லலாம். அவங்க சைட்ல தான் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ, பட் நல்ல கோல். லைக் ஆப்வியஸ்லி ட்ரெண்ட் இன் மிட்ஃபீல்ட் அண்ட் அந்த கர்டிஸ் ஜோன்ஸோட ஒரு நல்ல ரன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அண்ட் செகண்ட் கோல் வந்து அகெயின் அவங்களோட டிஃபென்சிவ்லி அவங்க ஒரு மிஸ்டேக்கு, கோடி கேக்போட அசிஸ்ட், டியாஸ் ஃபினிஷ் அண்ட் பெனல்டி. அது ஆப்வியஸ் பெனல்டி, அதில் ஒன்றும் ஆர்கியூ பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை. எனக்கு அதான் புரியல, ரொமேரோ வந்து அர்ஜென்டினாக்கு அவ்வளோ நல்லா விளையாண்டான், இங்க வந்தா ஏன் இப்படி மாறிடுறாங்கிறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இது எப்படி இருக்குன்னா, எப்பவுமே லிண்டலாஃப் வந்து மெக்வேர் கூட ஆடுறதுனால லிண்டலாஃபோட இமேஜும் கண்ணாப்பினா டேமேஜ் ஆகி போச்சு. அதனாலதான் இப்ப வந்து லிண்டலாஃப வந்து ஷாவோட வச்சு அலட ஆரம்பிச்சிட்ட டென்னாக்கு, நீ போடா இனிமேல் நீ முடிச்சிடா அப்படின்னு சொல்லி. இப்ப பார்த்தா லிண்டலாஃப் செம டிஃபெண்டரா தெரியுறான். இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் மச். வேர்ல்ட் கப்ல பார்த்தேன், பட் லைக் ஃபார் டாட்டனம் சொல்லி நான் அவ்வளவா பார்க்கல. So do you feel that is the case for Romero? He just needs a better center back pair with him. ஏன்னா I still can't believe how they converted Eric Dyer from a defensive midfielder to a center back, and they've had him as the main center back for 3 years now. ஆமா, இல்ல, ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, லைக் எரிக் டயர் வந்து நடுவில் தேர் வாஸ் அ பேட்ச், ரொம்ப நல்லா டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருந்தான். லைக் அவுட் ஆஃப் ஆல் தி இங்கிலீஷ் டிஃபெண்டர்ஸ் அப்போ he was literally the best center back England at one point. ஒரு brief period he's still getting picked for England. இல்ல அது வேற விஷயம். இப்ப ஹாரி மெக்வேர்லாம் இங்கிலாந்து டீம்ல இருக்கும்போது இவன் இருக்கிறது பெரிய விஷயம். who are the England defenders they have right now? Like, do you have to pick Eric Dyer? எனக்கு இன்னுமே serious question. Hey, he is a defensive midfielder turned defender. இன்னும் அவனையே எடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல அது விட்டுருங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுக்கு அப்புறம் வரேன்னா, பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நடுவுல there was a patch where he was really good. பட் அதுக்கு லைக் அவுட் சைட் ஆஃப் தட் மேபி ஒரு 6 months அவுட் சைட் ஆஃப் தட் ரொம்ப கேவலமா ஆடுவான் சென்டர் பேக்ல. ஐ திங்க் இது இல்ல, எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க இப்போ சொன்னீங்க தெரியுமா, லிண்டலாஃபும் ஷாவும் ஆடினா நல்லா ஆடுறான் அப்படின்னு. லிண்டலாஃப் அதே தான் ஐ திங்க் இஸ் த கேஸ் வித் ரொமேரோ. ஏன்னா ரொமேரோ இஸ் அ குட் டிஃபெண்டர். அவனை வந்து நம்மளே வந்து மேபி ஏர்லியர் ஆன் இந்த சீசன் அவனை பத்தி சொல்லும் போதும் சரி, லாஸ்ட் சீசன் அவனை பத்தி சொல்லும் போதும் சரி, we know what difference he has made to Tottenham's backline on his own. நம்ம வந்து ஓகே, ஒரு ரூபன் டியாஸ் அளவுக்கு இம்பாக்ட் இல்லை, ஒரு வர்ஜில் வேண்டேக் அளவுக்கு இம்பாக்ட் இல்லைனாலும் he has made it significantly better. பட் அவனோட பார்ட்னர் சரியில்லைன்னா என்ன பண்ணுவான்? லைக் ஓரளவுக்கு தானே கவர் பண்ண முடியும். அண்ட் when he has a bad game, then it becomes much double worse ஆயிடுறது. So I think he is a good defender, but I don't think அவனோட இதே கேஸ் தான் வந்து இந்த மேன் யுனைடெட் கேஸ் தான் பேசிக்கா. I think if they remove Eric Dierக்கு பதிலா வேற யாராச்சும் கொண்டு வந்தாங்கன்னா, like who's a good center back, then I think it will be okay. I think they have to. I think they've gotten to a point wherein they are no more one among the 6.
like the top 6ங்கிற point of viewல I think they've gone to that pointங்கிறது என்னோட feeling. Even though they are in the top 6 right now, if it wasn't for Conte, I think they wouldn't even be there right now. அந்த top 6 on the table இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா after that Stellini வந்தும் he had like 4 games, they won 1 game I think. Then Ibrahim Mason, so I think they're going nowhere with this, but they have to strip down and build the team. It's like how Erik ten Hag got appointed to United. Okay, they got Ten Hag. Adukapra they made only 3 signings, 3 main 11 signings. 1 straight Martinez went into defense, 2 Casemiro went into defensive midfield number 6, and 3 Anthony went into a right wing. That was 3 glaring positions they needed to fill. And they got it filled, at least on the first transfer window he got his 3 players that he needed to fill the positions. And the mari I think Tottenham need to fill someone like you need someone to partner Romero, who's like a proper center back. And the same with Pedro Porro. I think Pedro Porro is kind of like a trend player. அவனோட finishes for goals was outstanding. And the United game the outside of the foot curler into the top corner இது அதான் right back போடுற கோலா அது. ஆமா இல்ல he's a good right back. So அப்படியே I haven't watched him before Tottenham. And then for both the games that I saw with United and with us, the first 20-30 minutes he was as poor as anyone can be. ஆமா இல்ல I don't know if he has played in a back 5 இதுக்கு முன்னாடி. Maybe அதுவா இருக்கலாம். But Trent கூட back 5 இல்ல, they're still a back 4. எங்க ஸ்பர்ஸ் நம்ம கூட 3 ல தான் ஆடுனாங்க, back 3 plus 4 midfield அப்புறம் 3 டேவிஸ் வந்தனால சொல்றீங்களா? I think this is the first game they went to the back 3. இது வரைக்கும் it was back 4 தான். United கூட it was back 4 தான். It wasn't 3. இந்த கேமுக்கு தான் they brought in Davies. அப்படி கொண்டதுமே ஃபர்ஸ்ட் கோலுக்கு he had one thing, he had to catch only Curtis, no one else. அப்படி இருந்துமே அவன் வந்து ரொமேரோ கட்டி பிடிச்சு நின்று இருப்பான். பெட்ரோ போரோ டேய் யாரா நீ அப்படின்னு இருக்கு எனக்கு. இல்ல அதான் என் ஸ்பர்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா லைக் ஆப்வியஸ்லி யூ அண்ட் ஐ நம்ம வந்து வீக் இன் வீக் அவுட் ஸ்பர்ஸ் பாக்குறது இல்ல. ஸோ வி டோன்ட் ஆக்சுவலி நோ வாட் இஸ் கோயிங் ராங் வந்து. பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி தே நீட் அன் ஓவர்ஹால் டெஃபினட்டா. ஏன்னா இப்போ லைக் ஆனஸ்ட்லி அதான் நீங்க சொன்ன மாதிரி கான்டே வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல மேனேஜ் பண்ணலன்னா for 3/4 of the season, Brighton would have been in top 6 easier. I think they still can. They have like 2 games in hand. So maybe illa they still can, but top 6 and the big 6 போல like big 6ல smallest இவங்க தான். like இவங்க நடுவாந்திரமா இருக்காங்க. அதாவது they are not challenging ஒரு top 4க்கும் சரி, but they are not as bad as teams below them. so அந்த மாதிரி ரேஞ்சில இருக்காங்க. அங்க இருக்கிறதுக்கு நீ like if you spend a little bit more money நீங்க வந்து you might challenge for top 4 at least இல்ல. so அதுதான். ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ராங் அட் ஸ்பர்ஸ். பட் அவங்களோட நஷ்டம். நமக்கு 2 கோல் விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட், 3 கோல் விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆன். ஐ டோன்ட் நோ, பெனல்ட்டி வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆர்கியூ பண்றதுக்கு இல்ல. க்ளீன் பெனல்ட்டி அதெல்லாம் பெருசா. he went diving in, Gakpo just not like click the ball away. ஆமா. and I was happy that இவன் சலா வந்து பெனல்ட்டி எடுத்தது. ஏன்னா லைக் நான் சொன்னேன்ல, if we are 2-0 up or if we are something like that up, give it to Salah அப்படினு. நல்ல வேளை 2-0 upல இருந்தோம். ஆமா பட் அதான் I thought it was good. at least வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் அட்லீஸ்ட் ஒரு பால் நெட்டுக்குள்ள போறத பார்த்து. பட் அதர் தென் தட் வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் few minutes I think we were definitely the better team in the opening 20 minutes. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவன் அந்த 20 minutesல வந்து Spurs had 23 passes. ஆமா 20 minutesல. ஆமா it was really bad in the first 20 minutes Spurs point of view lende. but adukapram vandu I thought they started growing into the game. adu commentary la solliட்டு இருந்தாங்க. even before the goal vandu solliட்டு இருந்தாங்க Spurs have slowly started growing into the game. they've settled down. of course 3-0 down la settle down ஆறதுக்கு இன்னுமே ஒண்ணும் இல்ல. but they have slowly started to get back into the game னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் கரெக்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. இல்ல அதான் வந்து நான் இந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்னு பெரிய கேம், சரி அதனால டாக்டிக்ஸ் போர்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபர்ஸ்ட் கோல் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் மெயினா. ஸோ ஐ தாட் ஓகே சரி அது பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து லைன் அப்ஸ்.
ஆரம்பிச்சது லைக் ஆன் பேப்பர் இப்படிதான் இருக்கும், பட் நமக்கே தெரியும் வந்து தே டோன்ட் யூசுவலி பிளே லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-3-3ல நம்ம ஆடி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ இப்போ லைக் நம்ம ஆக்சுவலா ஆடினது இந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா, இந்த கேம் ஃபுல்லாவே கேக்போ லைக் ஐ தாட் நம்ம வந்து ஃபால்ஸ் நைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கேம்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சது அந்த ஃபால்ஸ் நைன். லைக் இஸ் பிரசன்ஸ் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஏரியால இந்த ஆலிவர் ஸ்கிப் ஹாய்பர்க் இருக்கிற ஏரியால ஐ கெப்ட் ரோமிங் அரவுண்ட் தேர்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க கேக்போட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? ஐ திங்க் எல்லாருமே இந்த பாக்ஸ்ன்னு சொல்றது வந்து லீவிங் அவுட் கேக்போ ஃபார் சம் ரீசன். எனக்கு முன்னாடியே தோணுச்சு கேக்போ வாஸ் கோயிங் டு பி தி இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ் பிட்வீன் த பாக்ஸ். ஐயோ ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ் வருது. பட் அதான் I think boxக்கு பதிலா வந்து we were always going to go in with a 5. I think that was clearly visible when we were trying to groom Gakpo into false 9. Yeah, this is how we were going to play. And the 5 தான் it was going to happen always. So எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் எல்லாருமே they kept saying box midfield day box கிடையாதுடா. I mean okay, you see the perimeter of what we are trying to do, the perimeter of that area that we are trying to cover is a box, fine. But it was going to go through the middle always is what I always thought. Even ivlo drop off, you see United game, and the United game la koda he was dropping off so much, and the home game la koda appo vande it was in a box straight away. But I think this is wherein we can clearly say that yeah, it is a box, but with Gakpo in the middle of the box trying to link up all the 4 players together. It was strange for me that KLOPP decided to go with Elliott, Jones and Fabinho for such a big game like this. that was my next like Gakpo ஒன்னு. But do you think அது it makes a difference compared to Henderson, Elliott? ஏன்னா Jones வந்து இந்த லைனப்ல இருக்கிறது எனக்கு சர்ப்ரைசிங் இல்ல. Like he has been playing well. Fabinho is Fabinho. That is my question. See, Jones was poor yesterday. He wasn't what we needed. ஒருவேளை நான் பார்க்கும்போது மட்டும்தான் அவன் மோசமா விளையாடுறானா, நான் பார்க்காத போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானான்னு எனக்கு தெரியல. இப்படி நான் யோசிக்கும் போது நம்ம எல்லாமே ஜோன்ஸ பாராட்டுறோம். ஆல் those people who give him like scores and all, அந்த ஏதோ பீட் ஸ்கோரோ சோஃபா ஸ்கோர் சம்திங் அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் when you go to Twitterல they have compilation of Jones in a game missing out on so many passes, giving the ball away on so many numerous locations. எனக்கு இதை பார்த்துட்டு உண்மையாவே அவன் நல்லா விளையாடுறானா இல்ல நம்ம வந்து அப்படி ஏமாந்துகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்குது. I don't know how you watch the game and you say Jones is last 2 games நான் பார்க்கல. இந்த கேம் தான் full match பார்த்தேன். And in the game Jones wasn't what we need. I mean apart from the goal obviously. But I don't think he like recycled the ball too many times and all. Was he? இல்ல பட் அது அவனோட I don't think that is his job in the இதுல. And the recycling part தான் I think Elliott is the one who does it more often. The right midfield ஆடுறவன் ஹெண்டர்சனா இருக்கட்டும் எலியட்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே, ஜோன்ஸ் வந்து I think is more of an attacking player in the systemல. லைக் ஸோ அதனால தான் வந்து லைக் அஃப்கோர்ஸ் ஸ்பர்ஸ் கேம் நான் ஒத்துக்கிறேன் இட் வாசன்ட் ஆஸ் இம்பாக்ட்ஃபுல். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற கேம்லாம் he had more of an impact இந்த ஒரு ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு like that he was able to find through balls. இங்க Gakpoக்கு sometimes through ball போகும், இல்ல he is able to link up play with Diaz and Fabinho. So he was doing that really well last ஒரு few games. இந்த கேம் கூட like it was an average performance. நம்ம லாஸ்ட் few games ஜோன்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறதுனால it was a massive drop off மாதிரி எனக்கு தோணுச்சு. But it was an average performance. Wasn't great, wasn't bad அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் நான் நினைச்சேன். அண்ட் ஐ டோன்ட் நோ தட் நமக்கு வந்து மேபி கார்வாலியோ ஒருத்தன் தான் இருக்கான், பட் நமக்கே தெரியும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐ திங்க் கார்வாலியோ இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ கேன் டேக் தட் பொசிஷன் ஜோன்ஸுக்கு பதிலா. he is not physical enoughங்கிறது என்னோட ஒபினியன். see he can play in Jones' position where you need to like press many people on the person role, on particular role வந்து you just need to keep pressing, you need to put your body on the line, shield the ball from the body. அதெல்லாம் I think Carvalho isn't at that stage of his career right now. He cannot shield the ball with Premier League defenders. Imagine Eric Dyer and Davies going up against him. அது சரி, அதெல்லாம் வச்சு சூ அப்படின்னு ஊதுனாயினா அவன் பறந்து வந்துருவான். We cannot expect Carvalho to do that. The system doesn't employ Carvalho. It's so simple. Unless we have a very necessary need for a number 10, Carvalho can never come into this team because no other position will fit him. ஆமா இல்ல பட் நான் ஒன்னு சொல்லட்டுமா, அந்த நம்பர் 10 ரோல் மாதிரி தான் ஜோன்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஓரளவுக்கு. இல்லைங்க, ஜோன்ஸ் இஸ் ஓவர்லாப்பிங் வித் டியாஸ்.
If you look at இல்ல the game, இட்ஸ் நாட் 100% 10 ரூல். ஏன்னா நம்பர் 10னாக்க நம்ம வந்து ட்ரெடிஷனலா என்ன நினைப்போம், இந்த சென்டர் ஆஃப் இதுல இருக்கு லைக் ஹி ஹாஸ் திஸ் மச் ஸ்பேஸ் ஆன் ஐதர் சைடுங்க, அந்த மாதிரி இல்ல. லைக் ஹி இஸ் மோர் ஆஃப் லெஃப்ட் சைடட் இதுதான். பட் ஹி இஸ் மோர் கிரியேட்டிவ் தென் எலியட் இந்த ஒரு சிஸ்டம்ல நான் சொல்றது. the or problem whoever plays with on that, the right side. correct, but the problem with that is we don't need Elliott or Jones creating something. I think that is how our system is set up at the moment. All they நான் need எப்படி to do, தெரியுமா யோசிச்சேன், நான் எப்படி தெரியுமா யோசிச்சேன், இந்த கிரியேட்டிவிட்டி பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஒன் ஆன் ஈச் சைடுங்கிற டைப்ல நான் யோசிச்சேன். இங்க வந்து ட்ரெண்ட் இருக்கான் பின்னாடி, ஸோ வி நீட் சம்மன் டு கவர் அப் ஃபார் வாட் எவர் இஃப் ட்ரெண்ட் இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். இங்க வந்து வி நீட் சம்மன் டு கிரியேட் ஃப்ரம் த ஃபார்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் தேர்டு. ஸோ அதனால ஜோன்ஸ் வந்து இஸ் மோர் கிரியேட்டிவ் தன். ஏன்னா பின்னாடி ஃபெபினியோ இருக்கான். ஃபெபினியோவை போய் இன்னைக்கு டிப்ராய்ன மாதிரி த்ரூ பால் போட்டுனா அவனால முடியாது. ட்ரை பண்ணி தான் பாப்போமே. ஏன் இருக்க ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கோம், அப்படியே டைட்டில் 20 பாயிண்ட்ஸ் கிளியரா இருக்கும். அது என்னங்க பிச்சில் உள்ள வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் காப்ல அடிச்சு விளையாடுவாரு, அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க கொஞ்சம் ஆட்கள் நிக்கிறாங்க, கொஞ்சம் ஏமாந்துருவாரு நம்ம தலைவர், வேற ஒண்ணும் இல்ல. பட் I think that's also a valid point to say, but I don't know and I don't see Jones being that creative through ball kudukra or midfielder we are employing him ங்கிறது I don't think so. We want him to overlap Diaz when Diaz comes through the middle is my opinion. ஆமா இல்ல அதுவும் இருக்கு. I think Spurs game like was doing that. I've seen Jones doing more of overlap runs for Diaz when Diaz starts from the touchline and he comes through the middle. அப்படி வரும்போது we want Jones overlapping. அப்படிங்கிறது that's how I saw it. I saw Jones. The first goal எல்லாம் பாத்தீங்கன்னா Diaz was in the middle and the through ball correctly was for an overlap Jones runner. I mean, although Jones was ideally standing, but I just felt that that was how it was supposed to be. And I thought throughout the game that was how we were playing. You know, when Gakpo ran through for that assist to Diaz again started off with the touchline and ended up being in the middle. And Gakpo from the number 9 where you see him right now, he runs through both Davies and Dyer for that position and then he cuts it back. So I think that is how the system is set up ங்கிறது I feel. But again, இத பார்க்கும்போது I wanted Henderson in the lineup. இது நான் என் வாயால இது வரும் அப்படிங்கறத நான் கனவு கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா we just don't know how to control games if we take a quick lead. That is far evident. We just don't know how to run down the clock. ஆமா There's calmness இல்ல. There's two ways to approach it. I want your answer. There's two ways to approach it. See, we score the third goal. Fine. Okay. We shouldn't drop off until we score at least the fourth, in my opinion. At least the fourth. இல்ல அப்படின்னா செகண்ட் கோல் போட்டதுக்கு அப்புறமே ஓகே தேர்ட் கோல் போடுற ஓகே அதுக்கப்புறம் we should not attack. You just keep the ball in the defense, right? சைடு பாஸ் FC வரும் பாத்தீங்களா, இப்பெல்லாம் வராது. எப்பெல்லாம் தேவையில்லையோ சைடு பாஸ் FC கரெக்டா வரும். எப்பெல்லாம் தேவையோ அப்ப பண்ணவே மாட்டானுங்க, எல்லாமே ஃபார்வர்ட் பாஸாவே இருக்கும். டேய் உண்மையாவே உங்களுக்கு கேம் சென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தோணும். So we should take one of the two approaches in my opinion. Which is better, or what do you feel we should do? I think 3-0 whether home or away எப்படி இருந்தாலுமே 3-0 is a big score. So அதனால வந்து அந்த சமயத்துல I think we should என்ன சொல்றது சைட் பாஸ் FC தான் பேசிக்கா. பட் அதாவது என்னன்னாக்கா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் we should let the game come to you அப்படின்னு. இது எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே சொல்றது, கிரிக்கெட்டா இருக்கட்டும் ஃபுட்பாலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் let the game come to you அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ரோச். லைக் அதாவது வந்து நம்ம வந்து we will keep the ball amongst ourselves, சேஃப் பாசஸாவே ஆடுவோம் because we are 3-0 up and ball நம்ம கிட்ட இருந்தா Spurs can't do anything. So we are basically asking Spurs டே இங்க வாங்கடா நீங்க வந்து பால் எடு அப்படின்னு. and we are more compact அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது we keep the ball to ourselves. அவங்க வந்து when they attack they will open up spaces and அந்த ஸ்பேஸ்ல வந்து we obviously have Salah இருக்கட்டும் Gakpo Diaz யாரா இருந்தாலுமே they are good at exploiting those spaces. அந்த மாதிரி தான் I think we should play. 3-0 lead தான் நீங்க சொன்ன மாதிரி the game senseங்கிறது இப்போ இந்த டீமுக்கு வந்து I don't know if they're still trying to find it. அந்த ஒரு பேலன்ஸே இல்லை. அதாவது போனா 100% போவோம், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற டைப்ல இருக்கு. இல்ல I feel that we've in the situation we've never been. As far as I still remember only one game, that is that Arsenal game wherein we went 4-0 up in 16 minutes at Anfield. And that is what 8 years ago, 9 years ago. KLOPP oda reign la we haven't gone 2-0 up 3-0 up inside 20 minutes. It's never happened.
இல்ல அது இருக்கட்டும். பட் நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டைட்டில் வின்னிங் சீசன்ல 1-0 அப்ப இருந்தாலே நம்ம ரொம்ப நல்லா ஆடுவோம். I just don't know. டேய் பிளேயர்ஸ் மாறல. ஒரே ஒருத்தன் தான்டா வெளியே போயிருக்கான். வைனால்டம் மட்டும் தான்டா வெளியே போயிருக்கான். ஒருத்தன் வெளியே போனதுக்காக மொத்த டீம் ஆட மாட்டேன் அப்படின்னா அதுல என்ன நியாயம்? அதுதான். அண்ட் இதெல்லாம் எனிவே பேசிக்ஸ். லைக் என்ன சொல்றது, பின்னாடி பேக் பாஸ் போடுறதுக்கு என்னத்துக்கு லைக் அப்படி ஒன்னும் பெருசா எபிலிட்டி தேவையில்ல இருக்கு. இல்ல அதான் நம்மளுக்கு கை வந்து கலையே. எப்ப தேவையில்லையோ அதை மட்டும் தான் பண்ணுவானுங்க. ஆனா அது எப்ப பண்ணணுமோ அப்ப மட்டும் பண்ண மாட்டானுங்க. ஆமா ஆமா. அண்ட் அதுதான். ஸோ அதான் இல்லை, பட் மெயினாக இந்த பிக்சர் வந்து மெயினாக கேக்போட ரோல் அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் பேசிக்கா. அண்ட் பாக்ஸ்ன்னு இல்லை, பென்டகன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது, எக்ஸ் மிட்ஃபீல்ட்னு சொல்லலாமா? எப்படியோ நீ ஏதோ உருவாக்கி விடுங்க, யாரு வாக்க போறா? அது சரி. ஸோ இல்லை அதான் வந்து இப்போ வில் மூவ் ஆன் டு ஸ்பர்ஸோட ஃபர்ஸ்ட் கோல். இந்த ஸ்பர்ஸோட செகண்ட் கோல் விட்டுருங்க, தேர்ட் கோல் விட்டுருங்க, ஏன்னா அது வந்து தட்ஸ் ஃப்ரீ கிக், அது வாட் எவர் இட் இஸ். பட் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஐ தாட் இந்த ஒரு கோல் தான் வந்து இட் எக்ஸ்போசஸ் த வீக்னஸ் இன் பிளேயிங் ட்ரெண்ட் இன் மிட்ஃபீல்டுன்னு எனக்கு தோணுச்சு. லைக் நாட் ட்ரெண்டோட ஃபால்ட் இல்லை அது, பட் ஆஸ் அ சிஸ்டம் வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுதான் நீங்க மேட்சுக்கு முன்னாடி ப்ரீவியூல சொன்னீங்க, சான் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஸ்பேஸ்னு. இங்க வந்து சான் வந்து we didn't see him exploit that space, but Perisic வந்து he exploited that basically. So வந்து I'll run through this whole thing, எப்படி கோல் போச்சுங்கிறது, and then we can discuss நீங்க என்ன உங்க தாட்ஸ் என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மூவ் வந்து it starts with ஹாய்பர்க் வந்து இஸ் க்ளோஸ் டவுன் பை 2 people, எலியட் அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ். அப்போ இங்க இருந்தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து they try to close him down, but he manages to get a pass off to Son வந்து he passes it back immediately to Skip. At this இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து பெரிசிச் வந்து he has already அலெக்சாண்டர் ஆர்னால்ட் வந்து ஃபார் செகண்ட் அவன் என்ன பண்றான், இப்படி டர்ன் பண்றான், சரி சானை போய் ப்ரெஷர் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறதுக்கு. அவனால முடியாதுன்னு தெரிய போது he starts running back, but by that point என்ன ஆகுதுன்னா பெரிசிச் already has a few steps on him. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவன் வந்து ஸ்கிப் வந்து வான்டைக்கும் கொனாட்டேக்கும் நடுவில் he puts this through ball, பெரிசிச் கோஸ், வான்டைக் வந்து அவனை கவர் பண்றதுக்கு இங்க போவான், அண்ட் கேன் வந்து இஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஹியர், ராபர்ட்சன் அவனோட போவான், அண்ட் குலுசெவ்ஸ்கி இஸ் பிஹைண்ட் ஹிம். பேசிக்கா இப்படிதான் வந்து இட் கோஸ். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ராபர்ட்சனோட திங்கிங் என்னன்னு எனக்கு புரியல. நான் வந்து கேனையும் விட்டுருவேன் குலுசெவ்ஸ்கியும் விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் நடுவாந்திரமா இங்க போய் நிப்பான். எங்க நம்ம கேனை விட்டுருவோம், இங்க இந்த ராபர்ட்சன் இப்படி போய் நிப்பான். என்ன பண்றான் யாருக்கும் தெரியாது. கேன் இங்க வருவான், குலுசெவ்ஸ்கி அண்ட் ஒரு சிம்பிள் பெரிசிச் கிராஸ் ஆஃப்டர் இது அண்ட் கோல் போகும் கேனு. ஸோ லைக் ராபர்ட்ஸனோட இண்டிவிஜுவல் மிஸ்டேக் விட்டுருங்க, பட் இங்க எனக்கு என்னன்னாக்க கொனாட்டே வந்து he goes off to pressure Son, அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு ஃபார் வான்டைக் டு கவர். ஸோ அதுதான் வந்து ஐ தாட் இஸ் தி ஒன்லி வீக்னஸ். அதாவது வந்து கொனாட்டே வந்து இஃப் he pressures someone, and I don't know நீங்க அது கரெக்ட் டெசிஷன்னு நினைச்சீங்களா இல்ல ராங் டெசிஷன் நினைக்கிறீங்களா கொனாட்டேயோட பார்ட்ல. இஃப் கொனாட்டே கோஸ் டு பிரஷர் சம்மன்னா இந்த சைடு யாருமே இல்ல கவர் பண்றதுக்கு. சோ தட் இஸ் தி ஒன்லி வீக்னஸ் ஆஃப் தி சிஸ்டம், ட்ரெண்ட் மிட்ஃபீல்ட் ஆடுறது. the problem with this na இத நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ்ல சொல்லிருந்தோம்ல, that பேசி விங்கர்ஸ் கூட we have to drop back. I don't know when Klopp will realize that. There was no necessity for Konate to go and press Son in that position when Perisic is parallel to Son. When Perisic is already had a couple of yards on Arnold and is parallel to Sonங்கும்போது Son didn't even have to put it back to Skip. Son ஒரு glance பால தட்டிட்டு இருந்தானா அந்த சைடு போயிடும். ஆமா கரெக்ட். அப்போ Perisic would have to run. When Konate and when Konate is so close to Son, he ideally cannot run back and catch Perisic, who is already having a run in the ball with the same direction. This guy has to turn back and run. ஆமா. Point number 1. ஓகேவா? சரி ஃபைன். பால் வந்து பெரிசிச்சுக்கு போயிடுச்சு. Van Dijk naturally goes and tries to stand his ground, he slips. ஆமா. அது வந்து I don't blame Van Dijk. அது வந்து happens. Yeah, he slips. It's not like ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணல. He slips. அத பத்தி 100 மீம் போட்டீங்க. ஓகே எடுத்துக்கிறோம். நாங்களும் அந்த அளவுக்கு மார்டினஸ்டா 1000 மீம் போட்டோம். ஓகே டன். முடிஞ்சது. அந்த டிஸ்கஷன் ஓவர். இப்போ ராபர்ட்சன் இஸ் வெரி க்ளோஸ் டு கேன் ஃபர்ஸ்ட். ஆமா. இந்த இங்க தான் இருக்கான். ஓகேவா? கேன் goes straight on to the penalty spot. ஆமா. இந்த முட்டாப்பைய கேனையும் பார்க்கல, பின்னாடி இருந்த குலுசெவ்ஸ்கியும் பார்க்கல,
ஆமா யாருமே இல்லாத ஒரு இடத்துல எதுக்கு அங்க போய் நின்னா அப்படிங்கிறதுக்கு எனக்கு இன்னுமே புரியல. ஆமா இது வந்து நம்ம போன எபிசோடு கூட சொல்லி நினைக்கிறேன், வேற யாரோ போய் நோ மேன்ஸ் லேண்ட்ல நின்னாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வேற ஏதாவது எபிசோட்ல சொல்லியிருப்போம். ஆமா எனக்கு அது இதுல நீ என்ன அங்க ட்ரை பண்ற, அவ என்ன ட்ரை பண்றாராமா, அந்த கிராஸையே ஜம்ப் பண்ணி ஹெட் பண்ணிடலாம். வெளியே எங்க ட்ரை பண்ணிருக்காரு என்னத்த அதை ட்ரை சொல்றது பண்ணி போயிட்டா அவன் தலைக்கு மேல போய் கேன் took the shot and he scored. எனக்கு இதுல வந்து the other thing is can Konate come back? இல்ல கொனாட்டே at the end of the move வந்து இங்க பெரிசிச் வந்து இங்க இருந்து கிராஸ் பண்ணா இந்த ஏரியால இருந்து approximately. Konate வந்து he was still here and initially he was jogging back. I didn't see him sprint. Exactly. Initially. Okay, why do you need to go to Perisic? Why don't you come into the box straight away? But அது இவ்ளோ பெரிய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணனும்ல. இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கிற கொனாட்டேக்கு இது வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் இங்க வருது இல்ல. எனக்கு புரியுதுங்க. You have your partner there who is willing to do something in the first place. ஆமா. இல்ல if you for 100% know you're going to put in a tackle and take out Perisic or take the ball, then go to Perisic. You don't go that 5 yards and leave that remaining 2 yards out. Every goal, that's what we do. We go that first 5 yards. I mean, next 3 yards we will not do. We will not go put the leg in. அத மட்டும் பண்ணவே மாட்டோம். ஏனே தெரியல. முக்கிய 5 யார்டு மட்டும் போவோம். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோம். So I feel it's also down to Konate. See, you lose the ball with Son. இப்ப நம்ம எல்லாம் amateur footballers. நம்ம என்ன பண்ணுவோம், அங்க லூஸ் பண்ணிட்டோம்னா வெறித்தனமா ஓடி வந்து சும்மா வச்சு நிப்போம் பெனல்டி பாக்ஸ்குள்ள. டாக்கிள் பண்றோமா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வந்து நிப்போம். சரிடா வரப்போற பால வந்து சும்மா நடுவுல போய் நிப்போம், பால வரதை தடுக்கிறோமோ இல்லையோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா நம்மளுக்கு தோணும். நம்ம amateur footballers. அவனுங்க தெரிஞ்சவனுங்க அந்த கேம் சென்ஸ் அவங்களால ரீட் பண்ண முடியாதான். There is no point for him in order to go directly to Perisic until he knows he is going to get the ball or he is going to prevent the cross. ரெண்டுமே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க போய் நின்றான். இப்ப நீங்க போட்டிருக்கிற பொசிஷன்ல போய் நின்றான். It's not like he's going to block the cross also. ஆமா. இல்ல அதான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இட் ஸ்டார்டட் வித் a bad decision. இங்க வந்து இங்க இருக்கும்போது இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும்போது just run back. இவ்ளோ you can't leave one. Son வந்து நீங்க சொன்ன மாதிரி Son வந்து த்ரூ பால் போடல. That which is whatever it is, and he chose to pass it to Skip. அவன் த்ரூ பால் போட்டிருந்தாலும் சரி, இப்ப ஸ்கிப் போட்ட மாதிரி போட்டிருந்தாலும் சரி, you're leaving that much of space back when you go to press. எனக்கு என்ன கேட்டா like rather than pressing, Son has his back towards goal. அப்படியே திரும்பி ஓட போறது இல்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ. அதான் ஒரு 5 yards கொடுத்து நிக்கலாம். It's not that he is going to நீ அங்கேயே பால பிஞ்ச் பண்ணி எடுக்கணும்ங்கிறது எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் கிடையாது. ஆமா, இல்ல அப்படியே இருந்தாலும் சரி, if you want to like Son வந்து let him receive the ball, let him turn, let him start running towards you. இங்க வந்து he has to அப்போ by that point Fabinho also would have tried to cover. And இங்க வந்து you would have had 3 people back at least. Trent பின்னாடி வரலனாலும் you would have at least had Konate, Van Dijk, Robertson back. Even Perisic அங்க இருக்கட்டும், Kane இங்க இருக்கட்டும், Kulusevski இங்க இருக்கட்டும், like you would have had basically a 4-on-3 or a 4-on-4, which I think is வந்து defend பண்ண முடியும். ஒரு 4-on-3 லாம் you can defend. It's not a bad இது. The problem is even without the ball, at certain situations, even in this formation, we need to learn to sit back. At least drop back or 5 yards. We are not doing that. இது ஒர்க் ஆகலன்னா புது சிஸ்டம்க்கு வந்தீங்க. இந்த புது சிஸ்டம்லயே நான் இவ்வளவு ஹையா தான் விளையாடுவேன் அப்படின்னா அப்புறம் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் டேக்கிங் திஸ்? This actually has more of a risk involved. முதலையாச்சு ட்ரெண்ட் வந்து அந்த டச் லைனையாச்சு கட்டி பிடிச்சு நிப்பான். இப்ப அதுவும் இல்ல. ஆமா ஆமா. This has a more risk than the previous system. அப்படி இருக்கும்போது you need to like என்ன சொல்றது, என்னது, compensate for that with something else that you do. Just drop 5 yards back. அதுல உனக்கு என்ன வர போகுது பெருசா? ஆமா. But I mean, Klopp உடனே வந்து சொல்லுவாரு 99 out of 100 times Konate அதாவது Van Dijk will stand his ground and he'll try to make a tackle அப்படிம்பார், which is also acceptable. இதுல தப்பு சொல்றதும் முடியாது. அங்க போய் வலிக்கி விழுந்தானா யாரால என்ன பண்ண முடியும்? ஆமா அது சரி. ஆமா. சோ அதான் பேசிக்கா என்னோட ஒப்பீனியன் வந்து கொனாட்டேயோட ஓப்பனிங் மிஸ்டேக், அப்புறம் ராபர்ட்சனோட டிஃபெண்டிங் ரெண்டுமே சரியில்லை. பட் ஈவன் அபார்ட் ஃப்ரம் திஸ் கோல் நீங்க பாத்தீங்கன்னா தட் சேவ் ஃப்ரம் ஆலிசன் டு டினை Son நம்பர் 1, அப்புறம் திருப்பி Son hits the post 2 times. அதுவும் நடந்துச்சு. ரொமேரோ வேற ஒரு போஸ்ட். I thought we were lucky to win. There's no doubt about that. When I
அந்த தேர்ட் கோல் ரிச்சார்லிசன்லாம் உள்ள போகும்போது that was an unnecessary free kick. டேய் இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3 years முன்னாடி வந்து we were away to some team, to West Ham or Leicester, somewhere we were away. And we were leading the game 1-0. Okay. அப்பதான் Klopp will send Milner on to go and try to nullify the game, like to get a more foothold on the game. அவன் போய் ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணி தான் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுல ஏதோ ஒரு பேக் பாஸ் என்னமோ போடுவான், அதுல ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட திரும்பி வந்து சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஜெயிச்சிருவோம், ஏதோ அந்த 2வது கோல் போட்டு ஜெயிச்சிருவோம் நம்ம. அப்ப அந்த எண்ட் ஆஃப் தி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லுவான், மேனேஜர் told me to just go and calm down the game, I did the opposite அப்படிமா. ஆமா. So at sometimes when the opposition is having his back towards the goal, what is the point of you going and trying to get the ball there and try to make a foul there and give a free kick away? 89th மினிட்ல வந்து why do you have to do thatங்கிறது எனக்கு இன்னுமே புரியல. ஆமா. அண்ட் இன்னொன்னு அந்த ஃப்ரீ கிக்குக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், செட் பீஸ் மார்க்கிங் ஃபார் போஸ்ட்ல ரிச்சார்லிசன் அவ்வளோ ஓப்பனா வந்தான். லைக் தெர் வாஸ் நோ, அவனுக்கு ஃபார் போஸ்ட் he was the last man பேசிக்கா அந்த லைன் ஆஃப் லிவர்பூல் அண்ட் டாட்னம் பிளேயர்ஸ்லாம் அவன் தான் லாஸ்டா இருந்தான். ஓப்பனா வந்தான், ஒண்ணுமே இல்லை அவனுக்கு முன்னாடி. அவன் ஆஃப் சைட்ல இருந்து வரவே இல்லை. அவன் லிட்டரலா எவர்டன் கிரவுண்ட்ல இருந்து ஓடி வந்திருக்கலாம் அவன். எனக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து I thought when we consider the free kick, அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுல கோல் கன்சீட் பண்ண போற மாட்டு இருக்குது, இந்த மாதிரிதான் நின்னானுங்க அவனுங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது போச்சுரா ஃப்ரீ கிக்ரா இந்த சமயத்துல அப்படின்னு. ஆமா, இல்ல அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்துட்டே இருக்கு இவங்க கிட்ட. that's the thing இல்ல, when they score that one, the first one, second halfல Klopp press conference சொன்னாரு that what I said was basically get the foothold back in the game, try to play as how you started the game. அந்த மாதிரி பண்ணிருந்தோம்னா we scored one more there, if it becomes 4-1 then the game is done. Basically அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கீழ போகும், the game is done. But I thought we were actually lucky to come out with a win, provided Jota's was a glaringly red card. அதெல்லாம் நான் அது அடுத்தது வரலாம்னு இருந்தேன். ஆமா, Jota scored the winner, but அவன் பிட்ச்லயே இருந்திருக்கணுமா அப்போன்னு. அப்படி பார்த்தா அந்த சேலஞ்சுக்கு வந்த ஸ்கிப்பே இருந்திருக்க கூடாது. ஆமா, அதுவும் ஆமா, லூயிஸ் டியாஸ் மேல சேலஞ்ச் பண்ணது அதுவும் ரெட் கார்டு தான். அதுவும் ஸ்டட்ஸ் அப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஆங்கிள், அதுவும் ரெட் கார்டு. சோ it goes both ways. I mean, yeah, that is also a red, but அந்த சிச்சுவேஷன்ல ஸ்கிப் இருந்திருக்கவே கூடாது. 30 minutesல he should have got a red. ஆமா ஆமா. So that could have gone both ways. I mean, both were reds, both were not given, fine. And then ஓகே, சும்மா ஒரு கிளியரன்ஸ், லோகஸ் மோரா கும்பிடு போட்டு ஒரு கோயில் கட்டிடலாம், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஜோட்டா ஸ்கோர் பண்றது, ஓகே ஃபைன், we are all screaming fine. எனக்கு இதுல வந்து என்ன புரியலன்னா, sometimes Klopp has to hold his emotions. There is numerous ways he could have celebrated. He could have ran the opposite side to the Klopp to celebrate. There is no need for you to go against the referee. என்ன ஆக போகுது அந்த situation? You just go against the referee. What's the point? எனக்கு I'm trying to be on a neutral stand point of view, because நம்ம வந்து மத்த மேனேஜரை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் for doing this, and நம்ம மேனேஜர் வந்து டிஃபெண்ட் பண்ணனா that's not right. ஆமா, இல்ல அது ஓகே. I don't like match. எனக்கு என்ன ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தோணுச்சுன்னா, மேட்ச்ல ஏதோ நடந்திருக்கணும், லைக் even before this அப்படி செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. He just has something against Paul Tierney. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. Yes, he is given us Paul Tierney. Okay, அந்த fourth official என்ன பண்ணா? I think he was asking for that Salah, the third goal க்கு வந்து it was clear foul on Salah. ஒரு 1 right ஆமா ஆமா கரெக்ட். 20 seconds before எப்ப Klopp அந்த கிரவுண்ட்ல விழுந்து தலையை கீழ வச்சிருவாரோ. ஆமா. That was I think beyond this Salah is not going to get any more free kicks. I think it is done. We've seen அது ஃபவுலா கொடுக்காம இருந்தது எப்படின்னு எனக்கு தெரியல. நியூமரஸ் ஃபவுல கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்லை, அகைன்ஸ்ட் சாலா ஃபவுல் கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. I just don't understand how and what more Salah needs to do to get a free kick. I think he has to just break his leg, break his hand, break his head, whatever. அப்பதான் ஃப்ரீ கிக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். I think beyond this ஒரு 4 கேம் முன்னாடி கூட it was அப்படியே அந்த லைன் ரெஃபரி இங்க நிக்கிறான், அவனுக்கு இங்க நடக்குது, அதை பார்த்துக்கிட்டுமே எதுவுமே சொல்ல மாட்டான். So I feel beyond this Salah cannot get a free kick.
ஆர் அ ஃபவுல் given ஃபார்ம். அது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ திங்க் KLOPP has to repeatedly keep saying this. எனக்கு தெரிஞ்சு நம்ம காமெண்ட்ஸ்ல கூட லோகேஷ் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். when we talked about this that time, அப்ப கூட சொல்லியிருந்தாரு. அவரும் விக்னேஷ் நான் யாரோ சொல்லியிருந்தாங்க. KLOPP has to keep making this point again and again and again. அப்பதான் they'll realize that we are not giving it அப்படின்னு. அப்ப கூட ரியலைஸ் பண்ணுவாங்களா என்ன? I think எனக்கு they இன்னும் have பண்ண to. மாட்டாங்கன்னு தான் தோன்றது. When you keep giving instance after instance after instance, ஞாபகம் இருக்குங்களா அந்த ஜோசே மரினியோட அந்த பேஜ் அந்த ஹெரிடேஜ் தெரியும். ஆமா, அது இன்னுமே நம்ம பேசுறோம். லைக் அப்பதான் அவர் சொல்லுவாருல்ல, I won Premier Leagues combined by I won more Premier Leagues than other all 19 managers combined. அதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. That's because it's such a big thing. ஆமா, நம்பால அதை பண்ணவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் போய் சம்பந்தமே இல்லாம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்னென்னமோ. நேத்து பேரு ரயன் மேசன் has more things to worry about than the red card to Jota. இதெல்லாம் எதுக்கு? பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு உன்னை இன்ஸ்டிகேட் பண்றத அந்த கேள்வி கேட்கறான்னு தெரியுது இல்ல. அது I know what KLOPP is trying to do. என்னன்னா he's trying to be the center of attention for the media so that they don't ask him unnecessary questions. அந்த பிளேயர்ஸ் பத்திலாம். ஆமா, he's giving them points to talk about. அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட அந்த பிரெயின் ஃபாகுக்கு தெரியும் பிரெயின் எஃபர்ட் யூஸ் பண்ணுவாரு. நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா பரவாயில்ல அப்படின்னு. He's just trying to win the media over. Every single press conference he gives something for the media. ஏதோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம்ல கூட போய் your voice is so erotic அப்படிம்பாரு. ஆமாமா, இந்த மாதிரி he's given them time after time after time. He's given them something to feed on. ஆமா, இல்ல I don't என்ன சொல்றது, லைக் I think தான் நீங்க சொன்ன மாதிரி KLOPP வந்து he can keep raising this issue of Salah வந்து ஃபவுல் ஆறுது. அண்ட் சலா மட்டும் இல்லை, இன்னைக்கு லூயிஸ் டியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று டேக்கிள், இந்த ஸ்கிப்போட டேக்கிள், அதெல்லாம் லைக் he can keep raising it, but I don't know வந்து. ஏன்னா இப்போ என்ன இம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னா, என்ன நம்ம மற்ற ட்விட்டர்ல இருக்கிற மற்ற ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்க்குறோம், இந்த மாதிரி KLOPP வந்து he keeps mourning, யாப்பா பார்த்தாலும் எதானே பேசிகிட்டே இருப்பான் அப்படிங்கிற டைப்ல ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஐ டோன்ட் நோ வந்து அவங்க வந்து சரி நீ ரைஸ் பண்றதுனா பண்ணிக்கோ, நான் பண்றதுதான் நான் பண்ணுவேன்ற மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு அவங்களுக்கு, ரெஃபரிக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. அதான் KLOPP சொன்னாருல்ல, இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல மட்டும்தான் ரெஃபரீஸ் ஆர்ன்ட் ஆன்சரபிள் டு எனிதிங். ஆமா, ஆனா அது இப்ப எனக்கு அவ்வளவு தெரியல. லைக் மத்த லீக்ல என்ன அவங்க தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் கொடுக்கணுமா? மத்த லீக்ல இந்த அளவுக்கு மோசமான டிசிஷன்ஸ் பண்றாங்கன்னே தெரியலையே. அதுவும் இருக்கு, அதுவும். பட் நம்ம அவ்வளவு பாக்குறது இல்லல்ல, சோ மேபி அதனால நமக்கு தெரியல. மேபி பட் நம்ம பார்க்கலைனாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு மீறல் வந்திருக்குமே. லைக் if it's such a blatant decision to not give. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த Borussia Dortmund they drew against Bochum நினைக்கிறேன் இந்த வீக்கெண்ட். ஆமா தெரியும், 1-1 draw. It was a glaring penalty. நான் நிறைய இடத்துல பார்த்தனே, like people sharing about it. So அப்படி decisions if it wasn't given, then we will see it obviously. Like it will come to our timeline-ங்கிறது என்னோட thing. அது ரைட்டு, பட் நான் அதுக்கு கவுண்டரா ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம வந்து பிரீமியர் லீக் டீமை தான் ஃபாலோ பண்றோம், லிவர்பூல்ல தான் ஃபாலோ பண்றோம். நம்ம பிரீமியர் லீக்ல மத்த ஏதாவது நடந்தா நமக்கு வரும், லைக் ஈவன் மிட் டேபிள் டீமா இருக்கட்டும். இப்போ பிரைட்டனுக்கு அன்னைக்கு ரீசெண்டா அகைன்ஸ்ட் டாட்னம் வந்து பெனல்ட்டி கிடைக்காம இருந்ததெல்லாம் லைக் நமக்கு தெரிஞ்சது. இப்போ புண்டஸ்லீகால வந்து ஒரு 6th பிளேஸ் டீம் இஸ் பிளேயிங் 7th பிளேஸ் டீம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ச்ல தான் நடந்தா நமக்கு தெரியுமா டைம்லைன்ல? ஏன்னா நம்ம வந்து we don't follow Bundesliga as much. இப்போ டாட்மண்ட்ங்கிறதுனால தெரியுது. That's also a valid point of view, but நான் என்ன சொல்ல வரேன்னா, there are Twitter accounts that only cover Bundesliga, that only cover La Liga. அப்ப அவங்க எல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு ட்ராக்ஷன் இருக்குமான்னு கேக்குறேன் பேசிக்கா. இப்ப ஏன்னா ஒரு பிரீமியர் லீக் அக்கௌண்ட் கவர் பண்ற மாதிரி ஒரு புண்டஸ்லீகா அக்கௌண்ட்டுக்கு ட்ராக்ஷன் இருக்குமான்னு தெரியாது. இல்ல பட் எனிவே சைட் ட்ராக் ஆக வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, லைக் வி டோன்ட் நோ ஹவு த ரெஃபரிங் இஸ் மத்த இதுல. பட் KLOPP சொன்னதை வச்சு என்னன்னாக்கா, லைக் ஐ திங்க் மேபி அவங்க ட்விட்டர் மூலமா பண்றாங்களா, இல்ல அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா பண்றாங்களா, இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா பண்றாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. பட் somehow he made it seem like referees வந்து மத்த கண்ட்ரில they are answerable immediate அவங்க டெசிஷன்ஸ்க்கு, whereas இங்கிலாந்துல வந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்னு. அப்பப்போ ஏதாவது ஒரு அப்பாலஜி லெட்டர் வரும், பட் அது தவிர வேற எதுவும் வராதுங்கிற டைப்ல. ஏன்னா பிரீமியர் லீக்ல வந்து you don't employ any other referees like from other countries. It's always England. இங்கிலாந்து இல்ல, இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியன்ஸ்லாம் அங்க போயிருக்காங்க.
ஓ அப்படியா? But until now that I know ரொம்ப it was நாள் always ஆமா going to be பட் மோஸ்ட்லி லைக் English. 99% இங்கிலீஷ் தான். English referees. And you make a wrong decision, you don't get your match fee. It needs to be instigated that you don't get your match fee. One, you don't get to officiate in any Premier League games for next 2 months. And the Mari, something like that. You try to enforce that, and then the decisions will start getting better. Na edhukku idu solrana, the same goes for managers. The manager should have a limit on how much they can express their bad emotions or right the correct emotions to the fourth official or to the on-field official. Giving them fines is nothing. 30,000 euros for Jurgen Klopp is nothing. Because he is the manager of a very big association, a very big organization. His fee will be so much more than 30,000 euros. இதே மாதிரி last time he did something, he paid the same 30,000 euros and he kept repeatedly saying for 1 year, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். எந்த கேம் தெரியும், எவர்டன் கேம்ல ஆலிசன் வந்து நடு ஃபீல்ட்ல கட்டி பிடிச்சாங்க அது. ரைட். அப்புறம் அப்ப ஏன்னா 30,000 euros is okay, next 6 months எதுவும் பண்ண கூடாது, ஏன்னா நம்மளுக்கு காசு நிறைய ஒரே அடியா போயிருச்சு அப்படின்னு ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன், பண்ண மாட்டாங்க அடுத்த 6 மாசத்துக்கு. And now it's coming back இல்ல. The only way to, எனக்கு யார் இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கிறது எனக்கு புரியவே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பிரீமியர் லீக் ஒரு ஃபைன் பே பண்ணிரு, ஓகே. இப்போ அந்த அடி வாங்கின ரெஃபரிக்கும் ஒண்ணு இல்ல, பேசின பேச்சு கிளாப்புக்கும் ஒண்ணு இல்ல, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பிரீமியர் லீக் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு, அவ்வளவுதான். எவனுக்கும் நட்டமும் இல்ல, எதுவும் இல்ல. ஆமா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒன்னு சொன்னார் இந்த மாதிரி, ஐ கேனாட் ரிப்பீட் வாட் பால் டியர்னி செட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு எனக்கு புரியல. ஏதோ இருக்கானா but other PGMOL வந்து they said we've reviewed the audio throughout the game, and when he also gave a card out to Klopp, we've reviewed the entire audio and there's nothing to say that he did something unwanted or he said something unwanted னு அவங்க ரிவ்யூ பண்ணி சொல்லிருக்காங்களே. என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும். I feel that referees அப்படி பண்ணா you have to ban them. ஏன்னா மிட்ரோவிச் ரெஃபரி பண்ணதுக்கு you banned him for 8 games. ஆமா. So referee இந்த மாதிரி தப்பான டிசிஷன்ஸ் கொடுத்தா ban him for 3 months. ஆமா. He shouldn't do. இது எப்படி நடக்கும்னா, all the Premier League clubs should come together to take this to the referee panel. இவங்களுக்குள்ளே உள்ள வரலனா then how will it happen? இவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்ல பேசிக்கா. அப்படி இருந்துச்சுனா the other thing should also be, manager இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணானா 5 points reduction, 10 points reduction. அப்ப கமெண்ட் இருப்பானுங்கல்ல, ஏன்னா மீடியா வந்து போட்டு கிழிச்சிருவாங்கல்ல, உன்னாலதான்டா உன் டீமுக்கு சாம்பியன்ஸ் லீக் போகல, உன்னாலதான்டா டைட்டில் ஜெயிக்கல அப்படின்னு. இல்ல பாயிண்ட்ஸ் டிடக்ஷனை விட மேபி 1 கேம் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி லைக் மேனேஜ். ஏங்க சஸ்பென்ஷன் அப்போ என்னத்த டீம்ஸ் கால்ல வச்சுக்கிட்டு ஆஃப் டைம் அப்ப பேசிக்குவானுங்க, இதுல பெருசா என்ன இருக்கு சஸ்பென்ஷன்ல? there's nothing with suspension. இந்த மாதிரி there should be clear rules wherein it affects the team in a bigger way. ஆமா, சஸ்பென்ஷன்லாம் கொடுத்து என்னடா போகுது ஒரு மேட்ச்க்கு? அது சரி. அப்புறம் ஜோசே மொரினியோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஒரு ஸ்டோரி? இது சைட் ட்ராக் ஆகும். பட் ஜோசே மொரினியோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம்ல இவர் சஸ்பெண்டட். ஏதோ இதே மாதிரி தான் இந்த யூஎஃப்ஆக்கு அகேன்ஸ்டாவோ ஏதோ பேசி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கலி இவர் சஸ்பெண்டட் அந்த செகண்ட் லெக்குக்கு, செமிஃபைனலோ குவார்டர் ஃபைனலுக்கோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, நீங்க இந்த கிட் பேக் எல்லாம், அந்த பழைய கிட்டெல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி இல்ல, ஒரு பெரிய பேக் மாதிரி இருக்கும். லைக் பேக் இல்ல, ஒரு பெரிய ட்ராலி மாதிரி இருக்கும். அதுல இவன் ஒழிஞ்சுக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டீம் டாக் எல்லாம் கொடுத்து திரும்ப போயிட்டான். சாம்பியன் செல்சி மேனேஜரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம், இப்போ இல்ல, ரீசெண்டா இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் செல்சி. ஆமா. அப்ப என்ன பிரச்சனைனா, யுஎஃப்ஆக்கு வந்து ஏதோ நடக்குதுன்னு தெரியும், பட் எப்படி உள்ள வரான்னு யாருக்குமே தெரியல. அந்த ஒரு குப்பை தொட்டி மாதிரி அந்த ஹோட்டல்ல பழைய இதுவெல்லாம் வச்சு கொண்டு வருவாங்களே, அந்த மாதிரி ட்ராலில வந்து இவங்க வந்து பழைய கிட், அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஹாஃப் டைம்ல அந்த கிட் எல்லாம் அந்த பேக்ல இவன் ஒழிஞ்சிட்டு வந்திருக்கான். நம்ம தலைவன் வேற ரகம்யா, எவனுக்காச்சும் இப்படிலாம் தோணுமா பண்றதுக்கு? ஆமா. இல்ல, பட் இப்ப மிட்ரோவிச் பத்தி பேசுனீங்க. மிட்ரோவிச் இருக்க மாட்டான். இப்ப அடுத்த கேம் நமக்கு லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்ஹாம். இந்த ஃபுல்ஹாம் கூட தான் இந்த பாழா போன சீசன் ஆரம்பிச்சது. எனக்கு அதான் நான் சொல்லான்ட்டு வந்தேன். அங்கதான் ஆரம்பிச்சது கருமா. டிரா பண்ணோம் ஃபர்ஸ்ட் கேம், அவே நம்ம தான் சீசன் கிக் ஆஃப் பண்ணோமா.
இல்ல வேற யாரோ தெரியல. பண்ணாங்களான்னு தெரியல. நான் அப்ப இந்தியால இருந்தேன். சாயந்தரம் ஆமா ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். இல்ல first மேபி game. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேம் இல்ல. ஆர்சனல் வந்து நம்ம சாட்டர்டே ஃபர்ஸ்ட் கேம், ஃப்ரைடே ஆர்சனல் ஆடினாங்க. ஃப்ரைடே ஆர்சனல் விளையாண்டாங்க. கரெக்ட். சாட்டர்டே ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப், ஏர்லி கிக் ஆஃப், லஞ்ச் டைம் கிக் ஆஃப் அட் ஃபுல்லம். கரெக்ட். ஆமா. மோசமான இதுல ஸ்டார்ட் ஆச்சு அப்போ. ஆமா. இல்ல இப்ப இந்த மிட்ரோவிச் இல்லாத ஃபுல்லம்லாம் இப்ப பாத்தீங்களா எப்படி ஆடுறாங்க என்ன ஏதாச்சும் தெரியுமா? ரீசன்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பாப்போம். நான் பாக்கல, இப்பதான் தோத்தாங்க. நேத்தோ முந்தா நேத்தோ அது எனக்கு தெரியும். ஆமா. வாட் தே ஆர் டூயிங்கிறது எனக்கு சரியா இல்ல ஞாபகம் இப்ப இல்ல. அது மேன் சிட்டி கிட்ட தோத்தாங்க 2-1. ஓ யா, ஆக்சுவலி இட் வாஸ் a close game. நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். It was actually not like Fulham didn't know how to play. அந்த மாதிரி ஆமா. கேம்ல இல்ல. It was actually very close. 2-1 win and the performance itself was very close. It's not like they were actually supposed to be qualifying for Europa League places. ஆமா. இல்ல இப்போ கூட வந்து என்ன 45 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. வித் a game in hand over Brentford. Brentford 9thல இருக்காங்க. Fulham 10th. பட் Brentford வந்து they have 50 points. சோ அதனால இப்ப கேம் இன் ஹேண்ட் ஜெயிச்சா கூட வந்து they will be I think லிவர்பூல் தான் அவங்க கேம் இன் ஹேண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்ல அப்போ மிட் வீக்ல இருக்கிறதுனால. ஆமா. ஆமா தெரியல. பட் எனிவே ஐ டோன்ட் திங்க் யூரோப் வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆஸ்டன் வில்லா இப்ப 7thல இருக்காங்க அண்ட் தே ஆர் ஆன் 54 பாயிண்ட்ஸ். ஸோ யூரோப் டவுட் தான். பட் டாப் ஆஃப் இட் செல்ஃப் இஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த சீசன். ப்ரோமோட் ஆகி ஃபர்ஸ்ட் சீசன். நான் எதுக்கு கேட்டேன்னா they were on course for that. லைக் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. சடன்லி they were like 5th 6th 7th அந்த பொசிஷன்ல எல்லாம் இருந்தாங்க. ஆமா. சோ இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா யுனைட்டட் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 2 வின் அவ்வளவுதான். 3 லாசஸ். எவர்டனை போட்டு பரட்டிட்டானுங்க. லீட்ஸ போட்டு வின் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா. சோ யா 7 கேம்ஸ்லயே லாஸ்ட் 7 கேம்ஸ்லயே 2 வின்ஸ் தான். ஓகே. இல்ல அதான் பட் மேசிவ் சீசன் அவங்களுக்கு. இது நல்ல சீசன். நல்லா பில்ட் பண்ணலாம் இதை வச்சு அடுத்த சீசனுக்கு. அண்ட் பை நோ மீன்ஸ் வந்து ஈஸி கேம்லாம் சொல்லவே முடியாது இதை டெஃபினட்டா. ஈவன் தோ நமக்கு அது ஹோம் கேமா இருந்தா கூட ஈஸி கேம். ஆமா ஈஸி கேம்லாம் சொல்லவே முடியாது. இல்ல ஈஸி கேம்னு சொல்ல முடியாது. தி அதர் திங் வாஸ் we know that even if we take a 3-0 lead we will come to draw the game. அப்படி இருக்க டீம் வச்சுக்கிட்டு எதுவுமே ஈஸி இல்ல. அது சரி. ஆமா. பட் அதர் தென் தட் ஒரே ஒரு பிளேயர் ஜோவோ பலினியா எதுக்கு மென்ஷன் பண்றேன்னாக்க he has been linked to us. என்ன அப்படி மண்டே ஆட்டுறீங்க? அவன் தான் ஃபர்ஸ்ட் கேம்ல நம்ம டிராப் பண்ணதுக்கே காரணம். ஆமா. எல்லா இடத்துலயும் இருந்தான். அதான் அவன் ஃபர்ஸ்ட் கேம் இந்த பிரீமியர் லீக் எல்லா இடத்துலயும் இருந்தான். எங்க நம்ம ஆட்கள் போனா நடுவுல வந்திருந்தான் அவன். ஆமா. இல்ல பட் do you think he'll be a good purchase? அந்த ஃபுல்லம் கார்டுறது ஒரு லெவல். பட் லிவர்பூல் கார்டுறது அடுத்து லைக் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் more is expected out of him. லிவர்பூல் கார்டுறது. For me, he was really good. Starting of the season, the first 10-15 games, he played superbly well. In the quarterfinals, FA Cup goda against United, Fulham were in the game. Fulham were leading until the 67th minute. Ama. When the handball on the line for Willian got sent off and Mitrovic also got sent off, adu varaiku Fulham were leading, and most of it was down to Mitrovic. Down to Palinia. He was bossing the midfield until that point of time. Like United were nowhere in the game. அது வரைக்கும் என்னால அப்பாடா வெளியே போறானுங்கடா அப்படின்ட்டு இருந்தேன். எதுவுமே நடக்காம they just came into the game and they won the game. When obviously when they're playing with 11v9, then you know what you're going to get. So I feel this guy like has glued together Fulham, considering this is his first season in the Premier League. ஆமா. For like 22 years 23 years நினைக்கிறேன் அவன். ஏஜ் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் டெஃபினட்டா அதான் ஃபர்ஸ்ட் சீசன் தான். And he came for like 18 million euros. Like it was nothing. ஏங்க நம்மளுடைய ஸ்கவுட்டிங்ல ஏன் இப்ப பண்ண மாட்டீங்கறானுங்க? அது 27 years. 27 ஆமா. இல்ல பட் பாக்கலையோ. பட் whatever. 27க்கு என்ன குறைச்சல? எனக்கு அதான் எனக்கு தெரியல. ஓகே, probably 26 when he came to Fulham. இந்த ஒரு வருஷத்துல பர்த்டே வந்திருக்கு 27. Whatever. எனக்கு why aren't the scouts getting these players? எனக்கு ஏன் அதை பாக்குறதுக்கு ஆள் இல்லையா? அதாவது என்ன சம்பளம் புடிக்கிட்டோமா, எல்லாரும் ஃபயர் பண்ணி அனுப்பிச்சுட்டோமா தெரியலங்க. எனக்கு என்னன்னா முதல்ல எல்லாம் வந்து ஃபெபினியோ எனக்கு ஃபெபினியோ சிக்னேச்சர்லாம் நல்லா மறக்கவே முடியாது. இந்த ஃபெபினியோடைய சைனிங் எல்லாம் லைக் அவுட் ஆஃப் நத்திங். அந்த காலையில வந்துட்டு சைன் ஃபெபினியோ எனக்கு எடுத்து பார்த்தேன். டேய்
யாருக்குமே தெரியாதுடா. என்னடா ஆமா. பேசிட்டு இருக்கீங்க? See what I came to say was இப்ப இருக்க நம்மளோட ஸ்கவுட்ஸ் எல்லாம் நம்ம ட்விட்டர்ல கண்டுபிடிச்சு சொன்னா தான் அவனுங்களே போய் பாக்குறானுங்க. அப்படித்தான் நம்ம ஆட்கள் இப்ப இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். So I feel it's down to Pellegrini coming back to the game. Pellegrini has a very very huge role to play. ஏன்னா இப்ப நம்ம ஹோம் வேற விளையாடுறோம் இந்த கேம். அண்ட் அகைன் they going with the back four. என்ன திருப்பி வில்லியன் மறுபடியும் ஆடுறதுல இருக்குது. தெரியலங்க. புல்லம்லாம் அவ்வளோலாம் நான் பார்த்ததில்ல. வில்லியன் சப்ஸ்ல கூட இல்ல. ஆமா இல்ல லாஸ்ட் கேம் எதாவது இல்ல ஏதாவது இன்ஜரியா என்னன்னு எனக்கு சுத்தமா ஒன்னும் நியூஸே எனக்கு தெரியல இவங்களை பத்தி. டான் ஜேம்ஸ் கேம் ஆன் as a sub. அந்த ஏதோ வினிசியஸோ என்னமோ பேர் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சோ ஹாரி வில்சன் நம்மளுடைய ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாருப்பா விங்ல. ஆமா ஆண்ட்ரேஸ் பெரேரா யுனைடெட் ப்ராடக்ட். அவெல்லாம் டம்மி. அவன வாய் வச்சு நம்பியாச்சும் வந்து பண்ணி போறான். ஏங்க ஏன் இப்படி கட்சியில ஆண்ட்ரேஸ் பெரேரா ஹேட்ரிக்னு வரப்போகுது. கம்முனு இருக்க வேற ஏதோ சிப்பு ஸ்டெடியா போயிட்டு இருக்குது. எப்ப ஐஸ்பர்க் அடிக்குங்கிற பட்சத்துலயே நான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க வேற. So I feel இதேதான். see டாட்னம் கூட பண்ண ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நம்ம ரெண்டு பேரும் சொல்லிருக்கோம். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தேவைன்னு. டாட்னம் கூட ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆட்கள் மறந்து போயிட்டாங்க எப்படி கேம் விளையாடுறது. அதனால ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். நீங்க 0-0லயே இருங்கடா 80th மினிட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி தொலைங்க, நாங்க பாத்துட்டு போறோம். ஏன்னா எல்லா மேட்ச்ல பிபி மாத்திரை போட்டு உட்காந்து பார்க்க முடியாது. ஆமா ஆமா எல்லா மேட்சையும் பார்க்க முடியாது. ஸோ அதான் இந்த ரிவ்யூ ப்ரீவியூ எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம். 227 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படியே ஏத்திக்கிட்டே போங்க. 235 நம்ம சீசன் டார்கெட். இன்னும் 8 பேர் வேணும். ஓகே கௌதம் வந்து அப்படி மென்டல் மேக்ஸ் போடுறாரு. ஆமா இல்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் கிரிக்கெட் சிம்பல் 8 அப்படினு காட்டலாம்னு இருந்தேன். அப்புறம் இப்படியே 8 வேணும்ப்பா. எப்படியோ 235 தான் நம்ம டார்கெட். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எழுதுங்க. டாட்னம் கேம் நீங்க எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னு எழுதுங்க, எப்போ எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எழுதுங்க. அண்ட் ஃபுல்லம்க்கு என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ப்ரெடிக்ஷன் கௌதம் நீங்க சொல்லுங்க. நாம ரெண்டு பேரும் சொல்லவே இல்லை, கம்முனு இருங்க. சொல்ல போய் அப்புறம் இங்க தோட்டம்னு நம்ம எழுதாதான் ஆரம்பிச்சிடும். தயவு செய்து கம்முன்னு இருக்கீங்க.